Hi friends, welcome to my channel. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு. சோ அத நம்ம ஷேக் மாதிரி அடிச்சிரலாம்னு சொல்லிட்டு பழைய சாதத்தோட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, தயிர் எல்லாம் போட்டு அடிச்சு நானும் சுதனும் அத குடிச்சாச்சு. இப்போ அடிக்கடி இது குடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கா. அதே மாதிரி என்னோட பிளெண்டர் பத்தியுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது அகரோட பிளெண்டர் தான். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டனா செக் பண்ணிக்கோங்க. மாறனுக்கும் மித்ராக்கும் தோசை ஊத்தி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மாறனுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பன்னீர் இருந்துச்சு. ஸோ பன்னீர் வீட்டில் பண்ணனால பால் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால திக்னஸ் கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதை ஃபிங்கர் லென்த்தில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், சால்ட்டு, கொஞ்சம் ஜீரா பவுடர், கொஞ்சமாக லைம் ஜூஸ், கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீ ஊற்றி ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு வச்சாச்சு. இதோடவே ஆரஞ்சுமே வச்சுருந்தேன். ஆரஞ்சு வைக்கிறத பார்த்ததும் ஸ்கின்னை பீல் பண்ணி வைன்னு சொல்லலாம். அதனால் ஸ்கின்னை ஓரளவு அப்படியே பீல் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு வச்சு கொடுத்து விட்டாச்சு. அவன் ஸ்கூலுக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை சரியாக தான் இருக்கும். குக்கிங் பண்ணுறது, அதே மாதிரி காலையிலேயே டாய்ஸ் எல்லாம் குழச்சி போட்டுட்டு தான் போயிருப்பான். சில டைம் அவனே டைம் இருந்துச்சுன்னா எடுத்து உள்ளே வச்சுட்டு போயிடுவான். பட் இன்றைக்கி லேட்டானனால கிளம்பிட்டான். ஸோ நான் கடகடன் ஹால் எல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் எடுத்து வைக்கிற டைமில் மித்ராவை கீழே விட்டோம் அப்படின்னா அவளும் ஊந்துக்கிட்டே இருப்பாள், எடுத்து வைக்க அலோவ் பண்ண மாட்டா. அதனால தூக்கி அவளை ஹை சேரில் உட்கார வச்சுட்டு கடகடன் டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதை முடிச்சுட்டு குக்கிங் பண்ணியாச்சு. இன்றைக்கி நார்மல் ரெசிபி தான், அதனால் வீடியோ எதுவும் எடுக்கலை. இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்ஸ் எல்லாமே ஈவினிங் எடுத்தது. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, மாறன் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. அதனால் என்னவோ அவன் ஆஃப்டர்நூன் இப்போ நாப் எடுக்கிறதே கிடையாது. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறான். நைட்டு கொஞ்சம் ஏர்லியாக தூங்கிடுவான். அதனால் மித்ரா ஈவினிங் ஒரு 5-5:30 அந்த மாதிரி டைமில் எந்திரிப்பா. அதுக்கு முன்னாடி நானும் மாறனும் பால், டீ எல்லாம் குடிச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரெடியாக இருப்போம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு மித்ராவுக்குமே ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பால்கனியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுவோம். கிளைமேட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்ல காற்றடிச்சிட்டு பேர்ட்ஸ் அப்படிலாம் பறந்துட்டு இருக்குமோ. ஸோ அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு பால்கனியிலேருந்து கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். மாறனுக்கு சில டைம் அவன் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணுவான், பசில்ஸ் ஏதாவது பண்ணுவான், இல்லைனா ஏதாவது டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருப்பான். மித்ராவுக்குமே அதே மாதிரி ஏதாவது டாய்ஸை கொடுத்துட்டு நாங்கள் எல்லாரும் அப்படியே சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour 1.5 hours இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்போம். இந்த புக்ஸ் எல்லாமே சவுண்டு வரும், நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக இதோட லிங்க் கேட்பீங்க. பட் இது எல்லாமே எனக்கு அப்ராட்லேருந்து கிஃப்டாக கிடச்சிது. ஸோ லிங்க் என்கிட்ட அவைலபிளாக இல்லை. அமேசானில் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துன்னா அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு கொரியர் தான் வந்துருந்துச்சு. மித்ராவோட நட்சத்திர பர்த்டேக்காக சுதனுக்கும் மாறனுக்கும் ட்ரெஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 பேத்துக்கும் டேட் சன் காம்போவாக வேஷ்டி ஷர்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் ரொம்ப நாளாக இதை வாங்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசையாகவே இருந்துச்சு. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு வாங்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணோம். சரி மித்ராவோட நட்சத்திர பர்த்டேக்கு ஒன்றா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருந்தோம். ஹோரெட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வெப்சைட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோம் 2 பேர்த்தோட சைஸில். நாங்கள் சூஸ் பண்ணது ஒரு மாதிரி பேஸ்டல் க்ரீன் கலரில் தான். நிறைய கலர்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. நாங்கள் சூஸ் பண்ணது இந்த பர்டிகுலர் கலர் தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸுமே நல்லா இருக்குது. நான் அதை வியர் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் அப்போ வீடியோ எடுக்கிறப்ப நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மாறனுக்கு இருக்கிற வேஷ்டியில் மட்டும் ஒட்டிக்கோ கட்டிக்கோ மாடலில் இருந்துச்சு. பட் சுதனுக்கு அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு நார்மல் வேஷ்டி தான். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தான். நான் வியர் பண்ண பிறகு நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணிவிட்டு அதோடவே ஒரு 2 பச்சை மிளகாவையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த ரெசிபி கொஞ்சம் குயிக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே சும்மா அரைச்சி ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ரெசிபின்னு பார்த்தெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. எனக்காக தோணுனதை சும்மா பண்ணேன். ரொம்ப குயிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை அரைச்சிட்டு இருந்த டைமில் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருந்தது சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு,
பே லீஃபு, அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக வந்து பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவு வந்து லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு வந்து கிடையாது, அந்த பச்சை வாசனை போகிற அளவு வந்து வதக்கினா போதும். ஸோ அதெல்லாம் வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே எல்லா வீடியோலையுமே வந்து ஷேர் பண்ணது தான். நான் எப்போயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மொத்தமாக வந்து அரைச்சி வச்சுடுவேன். ஏன்னா நம்ம நான்வெஜ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப குயிக்காக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அரைக்கிறது அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். பட் வந்து அப்படி அரைக்கிறதுக்கு வந்து எனக்கு டைம் இருக்காது. அதனால் நான் மொத்தமாகவே எப்போயுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். இதில் ஆட் பண்ணுற ஹோல் கரம் மசாலாவுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது வேணும்னா கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் என்கிட்ட இருந்தது தான் வந்து ஆட் பண்ணேன். எனிவேஸ் நம்ம கரம் மசாலா பவுடருமே வந்து லாஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதுவும் ஓரளவு வதங்கின பிறகு வந்து தக்காளியையும் வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை வெங்காயம் எடுத்துருந்தீங்களோ அதே அளவு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. தக்காளி சைஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்று கூட வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 பெரிய தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஓரளவு அப்படியே பச்சை வாசனை எல்லாம் போய் அப்படியே அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சில டைம் வந்து அடி பிடிக்கும். அதனால் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறப்பவே வந்து நான் கல்லுப்பு மட்டும் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அது குயிக்காக கொஞ்சம் வதங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஸ்பைஸ் பவுடர்ஸுமே ரொம்ப சிம்பிள் தான். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக ஜீரா பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மித்ராக்கு வந்து இன்னும் நான் ப்ராய்லர் சிக்கன் வந்து கொடுக்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணல. மாறன் வந்து சாப்பிடுவான். பட் மித்ராக்கு வந்து ப்ராய்லர் வந்து ஸ்டார்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் வந்து கொடுக்குறதில்ல. பட் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா எக்கு, மட்டன், ஃபிஷ்ஷு இதெல்லாமே வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாட்டுக்கோழி வந்து ஒரே ஒரு தடவை வந்து கொடுத்து பார்த்தேன். நாங்களும் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வந்து எடுக்கலை. பட் ப்ராய்லர் மட்டும் இப்போ வரைக்கும் நான் அவளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணல. நான் அதை ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் மாதம் ஆன பிறகு கொடுக்கறது வந்து நல்லது. சில டைம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சில வீடியோஸ் வந்து பார்ப்போம். அதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து பண்ணி ஃபுட்டெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதை பார்க்குறப்ப ஐயோ நம்ம தான் நம்ம குழந்தைக்கு அப்படிலாம் கொடுக்கலையோ அந்த மாதிரி தாட் வந்து எனக்குமே அப்பப்போ வந்திருக்கு. பட் வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கில்ட்டியாக நீங்கள் எதுவுமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்குமே மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, என்னோடய குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஃபுட் பண்ணி கொடுக்க முடியல, இந்த மாதிரி அவங்க கூட உட்காந்து விளையாடுறதுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரிலாம் தாட்ஸ் வந்து அப்பப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து வர்றது தான். பட் நான் சொல்கிறது வந்து என்னென்னா, ஆஸ் அ மதர் நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து நம்மளோட பெஸ்ட்டை தான் வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ வந்து மற்றவங்களோட எப்போயுமே வந்து கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட குழந்தைக்கு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன முடியுமோ அதை கொடுங்க. உங்களால் என்ன குக் பண்ணி கொடுக்க முடியுது, என்ன ஃபுட்டு நம்ம அம்மா கையால் கொடுக்குறதே வந்து பெருசு தானேங்க. நம்ம கையால் சமைச்சு நம்ம கொடுக்குறது அதுவே வந்து பெரிய விஷயம். அதனால் வந்து ஐயோ என்னால் இப்படி வித்தியாசமாக பண்ண முடியலையே அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா கூட அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலேங்கிற தாட் கூட வந்து உங்களுக்கு இருக்கும். அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் ஆஸ் அ மதர் பெஸ்ட்டாக தான் இருக்கீங்க, அந்த மாதிரி வந்து நினச்சிக்கோங்க. நான் இப்போ இதை ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்குமே அப்பப்போ தோணியிருக்கு ஐயோ நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வந்து உங்ககிட்டையும் அதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக அப்படியே வந்து விட்டுருங்க. ஆஸ் அ மதர் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பர்ஃபெக்ட் பெஸ்ட்டாக தான் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுப்பீங்க. அதை மட்டும் வந்து உங்களோட மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. இப்போ பேக் டு ரெசிபி. நம்ம வந்து இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் வந்து ஓரளவு மீடியம் சைஸ் பீஸாக தான் நாங்கள் கட் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தயிர் மட்டும் புளிப்புக்காக வந்து ஆட் பண்ணிட்டேன். அது ஒரு டேங்கி டேஸ்ட்டும் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. தண்ணி வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். சிக்கன்லேருந்தே வாட்டர் வரும், அந்த வாட்டர்லேயே வந்து குக் ஆகிடும். சப்போஸ் வாட்டர் பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் வேணால் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20-25 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே நல்லா வந்து குக் ஆகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணது வந்து அக்காவோட கரம் மசாலா தான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரையும் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். சூப்பராக டக்குன்னு பண்ணக்கூடிய சிக்கன் கிரேவி வந்து ரெடி. இது சப்பாத்தியோடையும் வந்து நல்லாயிருக்கும், தோசை, ரைஸ் எது கூடயுமே சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். மெயினாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண லிங்க்கு அதே மாதிரி அந்த புக்கோட லிங்க்குமே கிடச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.